கர்த்தருடைய நாமத்துக்கு சோதனை மையம் உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன். கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவனேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவனேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் பழகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் பழகாய் வந்திடுவார். இருந்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருந்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதனை மையம் உண்டாவதாக. இந்த தீர்க்க தரிசன வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2024 வருஷத்துலையும் பிப்ரவரி மாதத்துல நித்திய ராஜ்யத்தின் பூர்ண சுவிசேஷ சபையா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்தம் 89ஆம் சங்கீதம். சங்கீதம் 28ஆம் வசனத்துடைய முதல் பகுதியை ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். 89ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம் முதல் பகுதி, என் கிருபையை என்றென்றைக்கும்
அவனுக்காக காப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என்றென்றைக்கும். அந்த வருஷம் முழுவதும் அவரை கிருபைய அவர் காக்கிற தேவனாயிருக்கிற விசேஷ வண்ணமாய் இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் தன்னுடைய கிருபைய அவர் நமக்கு தரப்போகிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நமக்கு கிருபையாய் இருக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையாய் இருக்கிறவர், மாதம் கிருபையாய் இருக்கிறவர் நம்மோடு கூட இருந்து அவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவர் நம்ம தரப்போகிறார். அந்த கிருபையாய் இருக்கிறவர் அவரிடத்துல என்னென்ன ஆசீர்வாதம் இந்த மாதம் இருக்கிறதோ அதை இந்த மாதத்தில் ஆண்டவர் தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். தேவன் ஆண்டவர் தம்முடைய கிருபையை உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற கிருபையை அவர் காக்கிற தேவனா இருக்கிறார். என்றென்றைக்கும் அவர் நம்ம மேல, உங்க மேல அவர் கிருபையாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தின் மேல அவர் கிருபையாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லாமே ஹல்லேலூயா. கிருபையாய் இருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்க. அதை பார்க்கிற கேட்கிற யாராய் இருந்தாலும் தேவங்க மேல உங்க வாழ்க்கையில் அவர் கிருபையாய் இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் எப்படியெல்லாம் கிருபையாய் இருக்கிறவர், அவர் எப்படியா இருக்க போகிறார் என்று சொல்லி இந்த நாளில் நாம் பார்க்க போது முன்பதாக ஒரு சில வசனங்களை பார்க்கும் போது அவர் நம்ம மேல் எப்போதும் கிருபையாய் இருக்கிறவர் என்பதை இந்த வேத வசனமால பார்க்க முடியும். அவர் தம்முடைய கிருபையை ஒரு நாள் நம்மை விட்டு அவர் எடுத்துக்கொள்கிறவர் அல்ல. அவர் என்றென்றைக்கும் அவர் கிருபையாய் இருக்கிறவர் என்பதை இந்த வேத வசனங்களை நம்மால பார்க்க முடியும். 66ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்துல நாம் வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாருங்க, தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் அவர் ஒரு நாளும் தம்முடைய கிருபையை நம்ம விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்றென்றைக்கு அவர் நம்ம மேல, அவர் ஒவ்வொரு மேலும் அவர் கிருபையாய் இருக்கிறவர், கிருபையாய் இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபையை விட்டு விலகாமலே சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கிருபை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லு. தேவன் என்றைக்கும் அவர் நம் மேல கிருபையாய் இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் பார்க்கிறோம், கர்த்தரை நம்புகிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் நம்ம கிருபைய அவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பங்களில், நம்ம எல்லா காரியங்களிலும் நமக்கு அவருடைய கிருபை நம்ம சூழ்ந்து இருக்கும்படி அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் அந்த கிருபை நம்மகிட்ட விலகாமல் சில வேலை நம்ம தவறுகள் வந்தாலும் அதை நம்ம சீர்படுத்தி சரிப்படுத்தி அவர் என்ன செய்கிறாரு, அந்த கிருபையை நம்ம விட்டு விலகாது இருக்கும்படி அவர் நம்ம வாழ்க்கையில அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க 89ஆம் சங்கீதத்துல வாசித்து பார்ப்பீங்களானால் நமக்கு தெரியும் பாருங்களேன். சங்கீதத்துல இங்க வாசித்து பார்ப்பீங்களானா குறிப்பா 32ஆம் வசனம் 33ஆம் வசனம், அவர்கள் மீறுதல்களை மிளற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதையினாலும் தண்டிப்பேன், ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையில் பிசகாமலும்
இருப்பேன். அல்லேலூயா. சில தவறுகள் வந்து அதை சுட்டி காட்டி அதை சரிப்படுத்தி அவருடைய கிருபையினால அவர் நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா அவர் நமக்கு மேல அவர் கிருபையாய் அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கிருபையாய் இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலையும் நாம் வாசித்து பார்க்கும்போது ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னவா இருக்கா, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி அந்த வேத வசனம் பார்க்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில தன்னுடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில தொடரும்படி அவர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கிருபையை நம்மளோட சில வேளை நம்முடைய பிரச்சனைகள் நம்ம தொடர்ந்து வரலாம், அதெல்லாம் மாற்றி அவருடைய கிருபை நம் வாழ்க்கையில தொடரும்படி அவர் செய்கிறவராக இருக்கிறார். 136ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது என்று சொல்லி அந்த வேத வசனங்களிலே நம்மால பாருங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, எரேமியா 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்க்கிறோம். ஒரு 1000 தலைமுறைக்கு அவர் என்ன செய்யறாரா, அவர் கிருபை செய்கிறவர் என்று சொல்லி அந்த வேத வசனத்துல நம்மளால பார்க்க முடியும். பாருங்க, 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிறவர் என்று சொல்லி எரேமியா 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்மளால பார்க்க முடியும். அநேக வசனங்கள் பார்க்கும்போது அவர் நம் மேல எப்போது அவர் கிருபையாய் இருக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் கிருபையாய் இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். விசேஷ வண்ணமா இந்த பிப்ரவரி 2024ஆம் வருஷத்தை பிப்ரவரி மாதம் முழுதும் கர்த்தர் உங்க மேல கிருபையாய் இருந்து, உங்க குடும்பத்தின் மேல கர்த்தர் கிருபையாய் இருந்து, உங்க எல்லா காரியத்தின் மேலும் கிருபையாய் இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 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 இந்த கிருபையாய் இருக்கிறவர் அவர் எப்படிலாம் நம்ம கிருபையாய் இருக்க போகிறார் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை நம்ம சுருக்கமாய் பார்த்து நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். கிருபையாய் இருக்கிறவர், என் கிருபையை என்றென்றைக்கு அவனுக்காக காப்பேன் என்று சொன்ன தேவன். அந்த கிருபையாய் இருக்கிறவர் முதலாவது நாம் பார்க்கிறோம், அனுகூலமாய் நடக்க கிருபையாய் இருக்கிறவர். அனுகூலமாய் நடக்க அப்படின்னா நம்முடைய காரியம் எல்லாம் அனுகூலமாய் நடக்கத்தக்கதாய் அவர் கிருபையாய் இருக்கிறவர். வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் நமக்கு தேவையோ, என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ, அதெல்லாம் என் வாழ்க்கையில அனுகூலமாய் நடக்க, அது அனுகூலமாய் நடக்க என்றால் அது எளிதாய் நடக்கத்தக்கதா, என் காரியம் எல்லாம் எளிதாய் நடக்கத்தக்கதா, என் காரியம் எல்லாம் லகுவாய் நடக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபையாய் இருக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சில வேளையில சில காரியங்களை குறித்து நாம் பிரமித்து இருக்கிறோம். இது எப்படி முடியும், இது என்னமா முடியும், இது எப்படி முடிக்க போற, இது என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகளை நாம் திகைத்து சில வேளை நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த கால வேளை உங்களை பார்த்து சொல்றாரு, அதெல்லாம் அனுகூலமாய் நடக்க நான் உன் வாழ்க்கையில கிருபையாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் எளிதாய் அது நடக்கத்தக்கதா. சில வேளையில அதுக்காக நாம் பிரயாசப்படணும், அதுக்காக நான் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் என்று நம் சில வேலையை சொல்லி கொண்டிருக்கலாம், நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா அந்த கிருபையா இருக்கிறவர் என்ன செய்கிறாரு, என்ன எப்படியா இருக்கிறார் என்றால், அந்த காரியம் எல்லாம் எது எனக்கு கடினமாய் தோன்றுகிறதோ, எது என மலையை போல இருக்கிறதோ, எது என் வாழ்க்கையில இது முடியாது என்று சொல்லி ஒரு கடினமாய் ஒரு பாரமாய் இருக்கிறதோ, ஆண்டவர் அந்த கிருபையா இருக்கிறவர் அதெல்லாம் லகுவாய் நடக்கத்தக்கதாக கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். வேதத்துல நாம் சொல்லும் போது நாம் பார்க்கிறோம், அவர் சகலத்தையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யோபு 42 அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது, யோபு 42 அதிகாரம் 2 வசனத்துல நாம் பார்க்கும்போது, தேவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய அவர் சகலத்தையும் அவர் லகுவாய் எளிதாக அந்த நம் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் கிருபையாய் இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மேல் கிருபையாய் இருக்கிறதுனால நம்ம காரியங்கள் எல்லாம் எது எனக்கு மலையை போல இருக்கிறதோ, எனக்கு முன்பா ஒரு பெரிய மலையா இருக்கு என் காரியங்கள், இந்த மலையை நான் எப்படி தாண்ட போறேன், இல்லை இது எனக்கு முன்பாக பெரிய ஆற்றை போல காணப்படலாம், இது எப்படி நான் தாண்ட போறேன் என்றவரை நினைக்கலாம். ஆனா கிருபையா இருக்கிறவர் அந்த காரியத்தை அவர் அனுகூலமாய் நடக்கத்தக்கதா, அல்லது அதை எளிதாக அது எளிதாக அது லகுவாய் நடக்கத்தக்கதாய் கர்த்தர் அந்த காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்டதா இந்த மாதத்துல ஆண்டவர் கிருபையா இருக்கிறவர் இந்த காரியங்களை ஆண்டவர் அவர் செய்ய போகிறார். 41 ஏசாயா 41 அதிகாரம் 43 ஏசாயா 43 அதிகாரம் 13 வசனத்தை பாருங்களேன். நாள் உண்டாகிறதுக்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் செய்கிறத அவர் நமக்காக செய்யும் போது அது ஒருவரால் என்ன செய்ய முடியாது, அது தடுக்க முடியாது. பாரு, அவர் சகலத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, அவர் எளிதிலே கண் இமைக்கிற நேரத்திலே கர்த்தர் நம்ம காரியங்களை செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கண் இமை மூடி திறக்கிறத காட்டியும் கர்த்தர் அப்படி ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அது அனுகூலமாய் நடக்கத்தக்க, அது எளிதாய் லகுவாய் நடக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்ம மேல அவர் கிருபையாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 14 அதிகாரம் 27 வசனத்துல பாருங்க. ஏசாயா 14 அதிகாரம் 27 சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை விரத்தமாக்குவான், அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கு, யார் அதை திருப்புவான்? அவருடைய கை நம்ம உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கு இந்த மாதத்துல. அல்லேலூயா. அதே உங்க காரியங்களை செய்யும்படி, உங்க காரியங்கள் லகுவாய் நடக்கத்தக்கதாய், ஒருவேளை ஆண்டவங்க காரியங்களில் செய்யத்தக்க அது லகுவாய் செய்யத்தக்கதாய், அல்லது நீங்கள் சில காரியங்களை செய்ய போறீங்க, ஒருவேளை அது எனக்கு கடினமாய் காணப்படலாம், ஆனா கர்த்தர் அதை நீங்க லகுவாய் செய்யும்படியான கிருபையை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இதை நான் எப்படி செய்ய போறேன்னு ஒரு நினைக்கலாம், ஆனா தேவன் காரியத்தை நீங்க எளிதாய் லகுவாய் நீங்க அந்த காரியங்களை செய்து முடிக்கத்தக்கதான கிருபைய ஆண்டவர் மாதத்துல கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால யார் அதை திருப்ப ஆண்டவர் செய்ய நினைக்கும் போது அது யாரால் என்ன செய்ய அதை மாற்ற முடியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாளாகமம் 14 வசனம், 2 நாளாகமம் 14 அதிகாரம் 11 வசனத்துல பார்க்கிறோம், பலனுள்ள காய்களும் பலனற்ற காய்களும் உதவி செய்வதற்கு லேசான காரியம். 2 நாளாகமம் 14 அதிகாரம் 11 வசனம். அது எல்லாம் லேசா, எது உங்களுக்கு கடினமா இருக்கிறதோ, எது உங்களுக்கு மலை போல இருக்கோ, அது பார்வைக்கு லேசான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது இமை பொழுதுல கர்த்தர் உங்க காரியத்தெல்லாம் மாற்றுகிறவர், உங்க போராட்டங்களை எல்லாம் மாற்றி, உங்க காரியங்கள் எல்லாம் மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஏனென்றால் அவர் உங்க மேல அவர் கிருபையாய் இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லாமே
அல்லேலூயா. கிருபையாய் இருக்கிற தேவன் காரியங்கள் எல்லாம் அனுகூலமாய் நடக்க, அப்படியே எந்தவித கஷ்டம் இல்லாம, எந்தவித அதுக்கு போராட்டம் இல்லாம, எந்த விதமான அதுக்கென்று நாம் பிரயாசப்பட்டு இதை செய்யணும் என்று அது போல இல்லாதபடிக்கு கர்த்தர் அது அனுகூலமாய் நடக்கத்தக்கதாய், அது எளிதிலே நடக்கத்தக்கதாய் கர்த்தர் மேல அவர் கிருபையாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவங்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது லேசான காரியம். அது ஒரு பொருட்டு எது நாம் மலையை போல எண்ணிக்கொண்டிருந்தோம், அது கர்த்தரை பார்வையிடுவது அது அற்ப காரியம். கர்த்தர் அதை செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை செய்வாரு. உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல ஒரு அனுகூலமா எல்லா காரியமும் அது அனுகூலம் நடக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்க மேல அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க மேல அவர் கிருபையாய் இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிற, அனுகூலமாய் நடக்கத்தக்கதா, அனுகூலமாய் நடக்க அவர் கிருபையாய் இருக்கிறவர். எது? நீங்கள் தேடுகிற காரியங்கள். ஹல்லேலூயா. நீங்க இந்த மாதத்துல எந்த காரியங்களுக்காக நீங்க ஆண்டவரை தேடுகிறீங்களோ, தேவன் இந்த காரியம் எல்லாம் அனுகூலமாய் நடக்க அவர் கிருபையாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எந்தெந்த காரியங்களுக்காக நான் ஆண்டவரை தேடுகிறேனோ, நான் ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கிறேனோ, தேவன் அது எல்லாவற்றையும் அனுகூலமாய் நடக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அதெல்லாம் அது லகுவாய், அது எளிதாக நான் இமைப்பொழுதுல கர்த்தர் அந்த காரியங்களை தேடுகிற காரியங்களை நான் எதற்காக அவரை நோக்கி பார்க்கிறேனோ, தேவ அந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவரை நம்ம மாதத்துல நாம் தேடும் போது தேவங்க காரியங்கள் எல்லாவற்றும் அவர் அனுகூலமாய் மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்ற ஒரே காரணம், உங்க மேல அவர் கிருபையாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க மேல கிருபையா இருக்கிறதுனால அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் நீங்க ஆண்டவரை தேடும் போது, நீங்க ஆண்டவரை நோக்கி நீங்க பார்க்கும் போது தேவன் அதை அனுகூலமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அது அனுகூலமாய் மாற்றி அது நிமித்த வருகிற நன்மைகளினால உங்களை நிரப்பி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். 1 தேடுகிற காரியங்கள், 2 நம்பும் காரியங்கள். நீங்க எந்த காரியங்களுக்காக நீங்க ஆண்டவரை நம்புகிறீங்களோ, தேவனை நம்புகிற காரியங்களை அவர் அனுகூலமாய் நடக்கும்படி செய்வார். அல்லேலூயா. அது எளிதாய் நடக்கும்படி பெரிய காரியம்தான், கடினமான காரியம்தான், ஒருவேளை அது நடக்க முடியாத காரியம்தான். ஆனா நீங்க ஆண்டவரை நீங்க நம்பும் போது, ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும், ஆண்டவர் செய்வாரு, இதை செய்து முடிப்பார் என்று நீங்க நம்பும் போது, நீங்க நம்புகிற காரியத்தை கர்த்தர் அதை அனுகூலமாய் நடக்கும்படி ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கிருபையாய் இருக்கிறவர். நீங்க நம்புகிற எந்த காரியமா இருந்தாலும் அதை அவர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். 3ஆவதா நாம் பார்க்கிறோம் செய்யும் காரியங்கள். நீங்க என்னெல்லாம் நீங்க செய்ய போகிறீங்களோ, நீங்க ஆண்டவரை நம்பி எந்த காரியங்களும் செய்ய போறீங்களோ, அது உங்க வேலையா இருக்கலாம், உங்க வியாபாரமா இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுங்க உங்க படிப்பின் காரியமாய் இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு அது அனுகூலமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை அது உங்களுக்கு கடினமாய் இருக்கலாம், ஒருவேளை இதுவரைக்கும் அது கஷ்டமா இருக்கலாம், ஆனா தேவன் அதை உங்களுக்கு எளிதாய் மாற்ற போகிறார். அது உங்களுக்கு லகுவாய் கர்த்தர் மாற்ற போகிறார்.
போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் அதை குறித்ததான பாரங்கள் இருக்கலாம், ஆனா கர்த்தர் அந்த பாரத்தெல்லாம் மாற்றி ஆண்டவர் இதை நிச்சயமாய் செய்வார் என்ற அந்த ஒரு அந்த காரியங்களை கர்த்தர் லகுவாய் ஆண்டவர் மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க மேல கிருபையாய் இருக்கிறார். அந்த கிருபையுள்ள தேவன் என்னென்றைக்கும் என் கிருபையை அவர் காப்பேன் என்று சொன்னவ, அந்த கிருபையா இருக்கிறவ உங்க வாழ்க்கை எல்லா காரியங்களும், நீங்க தேடுகிற காரியங்கள், நீங்க ஜெபிக்கிற, நீங்க நம்பும் காரியங்கள், செய்யும் காரியங்கள் எல்லாமே அனுகூலமாய் எல்லாம் நடக்கத்தக்கதாய் அவர் கிருபையா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேதத்துல நீங்க எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால், வேதத்துல நீங்க யோசாபாத்தை நோக்கி யோசாபாத்தின் வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது கர்த்தர் அவனுக்கு சகல காரியத்தையும் அவனுக்கு அனுகூலமாய் நடக்கத்தக்கதாய் அவர் மேல ஆண்டவர் கிருபையாய் இருந்தார் என்று சொல்லி இந்த வேத சம்பவங்களிலே நம்மால வாசித்து பார்க்க முடியும். நீங்க 2 ராஜா மன்னித்து 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால், அங்க யோசபாத்துக்கு முன்பதாக ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. அவனை எதிர்த்து நிற்கும்படியா, அவனை எதிர்க்கும்படியா ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. இப்போ அந்த கூட்டத்துக்கு நிற்பதற்கு அவனால் நிற்க அவனுக்கு பலன் இல்லாத சூழ்நிலையில, இப்போ அவன் செய்த சூழ்நிலையில பார்க்கும்போது தேவன் அந்த காரியத்தை அவனுக்கு அனுகூலமாய் நடக்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏராளமான கூட்டத்துக்கு முன்பா எனக்கு பலன் இல்லைன்னு சொன்னான். ஆனா அவன் அந்த காரியத்தை ஆண்டு எப்படி மாற்றினாரு, அவன் யுத்தத்துக்கு போவாமலேயே, யுத்தம் பண்ணாமலேயே கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அந்த காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு எளிதாக, அவனுக்கு லகுவாக அந்த காரியத்தை அனுகூலமாய் கர்த்தர் இங்க மாற்றுகிறத இங்க நம்மால பார்க்க முடியும். முன்னாடி அவன் பயந்துறான், இவ்வளோ பெரிய கூட்டம் நான் எப்படி சமாளிக்க போகிறேன், ஒரு மலையை போல இருக்கு. அவன் யுத்தம் பண்ணினவன் தான், யுத்தம் பண்ண தெரியும், எல்லாமே தெரியும். ஆனாலும் இப்போ அந்த கூட்டத்துக்கு முன்பதாக அவன் நிற்க முடியாதபடிக்கு இப்போ ஆண்டவரை நோக்கி அவன் பார்க்கிறான். ஆண்டவன் அந்த காரியத்தை அவனுக்கு அனுகூலமாய் அவனுக்கு எளிதாய் மாற்றுகிறார். அவன் போய் அவன் சண்டைய போடல, யுத்தமே பண்ணல, ஆனாலும் அவன் ஜெயம் அவன் கையில வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் காரியத்தை கர்த்தர் எவ்வளவாய் அந்த காரியம் லகுவாய் கர்த்தர் இங்க நடக்க பண்ணுகிறது இங்க நாம் பார்க்க முடியும். அது போல தேவங்க வாழ்க்கையில சகல காரியத்தையும், ஒருவேளை அது மலையை போலதான் இருக்கு, ஆனா கர்த்தர் அனுகூலமாய் அந்த காரியங்கள் நடக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் அவனுக்கு அனுகூலமாய் நடக்க பார்க்கிறோம். என்ன, அவன் தேடின காரியங்கள், எந்த காரியத்துக்காக அவன் கர்த்தரை தேடினானோ, எதற்காக அவன் கர்த்தரை தேடினானோ, எது நடக்க வேண்டும் என அவன் கர்த்தரை தேடினானோ, கர்த்தர் அந்த காரியத்தை அவனுக்கு அனுகூலமாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிற்பதற்கு பலன் இல்லை என்று சொல்லி அவன் கர்த்தரை தேடினான் என்று இந்த வேத வசனத்துல இங்க நம்மால பார்க்க முடியும். பாருங்களேன், 3ஆம் வசனம் 20ஆம் அதிகாரம் 3-4 வசனம் பார்க்க. அப்போது யோசாபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறிவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் எல்லா பட்டணங்களும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க எந்த காரியம் எது நடக்கணும் என்று அவங்க தேடினார்களோ, கர்த்தர் அதை அவங்களுக்கு ஆண்டவர் அனுகூலமாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய காரியம்தான், ஆனாலும் தேவன் அதை அவனுக்கு அனுகூலையே அவன் மேல் கிருபையாய் கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் அவன் தேடும் போது கர்த்தர் அந்த காரியத்தை அவன் வாழ்க்கையில அனுகூலமாய் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறத இங்க நம்மால பார்க்க முடியும். தேவன் நம்ம வேதம் அழகாய் என்னை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள் என்று சொல்லுது. கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுது. பாருங்க,
நாம் தேவனை இந்த மாதத்துல எவ்வளவா எந்த காரியத்துக்காக நாம் தேடுகிறோமோ தேவன் அதை நமக்கு உங்களுக்கு அதை அனுகூலமாய் கர்த்தர் நடக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிந்து அவ என் மேல கிருபையா இருக்கிறார், என் குடும்பத்து மேல கிருபையா இருக்கிறார், என் காரியங்களே அவர் கிருபையா இருக்கிறார் என்று அதை அறிந்து அதை புரிந்து கொண்டு நாம் எவ்வளவாய் கர்த்தரை தேடுகிறோமோ, எந்த காரியத்தை கர்த்தரை தேடுகிறோமோ, எது நடக்கணும் தேவன் தேடுகிறோமோ அது நிச்சயமாய் கர்த்தர் அனுகூலமாய் மாற்றி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசபாத் வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் தேடின காரியங்களை அனுகூலமாய் மாற்றினார். அதுபோல அவன் நம்பின காரியங்களை கர்த்தர் அனுகூலமாய் மாற்றுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் தேடின போது ஆண்டவன் கூட பேசுறாரு, என்ன இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது, இது என்னுடைய யுத்தம். நீங்க என்ன செய்யுங்க, 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நீங்க புறப்பட்டு போங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன. இப்போ பயந்து கொண்டிருந்த இந்த காரியத்தை எப்படி சமாளிக்க போகிறேன்னு சொல்லி கொண்டிருந்த இந்த யோசாபாத் கர்த்தர் சொன்ன வார்த்தைய நம்பி போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லிட்டாரு, எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, ஆனாலும் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லாமே, அல்லேலூயா. அதான் யோசபாத் சொல்லும் போது இந்த 20ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில பார்க்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்போது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள் என்றான். அல்லேலூயா. இப்ப அவன் நம்புகிறான், முழு இருதயத்தோட என்ன செய்கிறான், அவன் தேவனையே நம்புகிறத பார்க்கிறான். அல்லேலூயா. அவன் எந்த காரியத்துக்காக கர்த்தரை நம்புனானோ தேவன் அந்த காரியத்தை அவனுக்கு அனுகூலமாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லாமே, அது போல நம்ம எந்த காரியங்களுக்காக எது நடக்கணும், எது ஆண்டவர் செய்யணும் நம்ப, நிச்சயமா தேவன் அதை நம்ம வாழ்க்கையில அவர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல பார்க்கிற நான் நம்புகிறது அவராலே வரும், அவராலே வரும். பாருங்க, நிச்சயமாய் நிச்சயம் முடிவு உண்டு. நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போவே போய். நாம் கர்த்தரை எந்த காரியத்தை நம்புகிறோமோ ஒரு நாள் அந்த நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் அதை அனுகூலமாய் மாற்றுகிறது. எவ்வளவு பெரிய காரியமா இருந்தா, என்னால சமாளிக்க முடியாத காரியம், என்னால எதிர்த்து நிற்க முடியாத காரியமா இருக்கலாம், ஆனா நான் கர்த்தரை நம்புவேனால் தேவன் அதை என் வாழ்க்கையில அவர் அனுகூலமாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்க நாம் பார்க்கிறோம், அவன் நம்பின காரியங்களை கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தாரு, அவனுக்கு அனுகூலமாய் மாற்றினார். அது மாத்திரம் அவன் செய்யும் காரியங்கள், அவன் எதை செய்தானோ ஆண்டவர் அந்த காரியத்தை என்ன பண்றாரு, அவர் அனுகூலமாய் இங்க மாற்றுகிறத இங்க நம்மால பார்க்க முடியும். நீங்க 20ஆம் அதே அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்கள் முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பின்பு ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி, இப்போ என்ன நடக்கு, இப்ப என்ன இருக்குன்னா, அவன் இப்ப ஆண்ட யுத்தத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. இப்ப ஏற்கனவே யுத்தத்துக்கு என்ன செய்ய ஆட்களை வச்சிருக்கிறான். இப்போ இயற்கை போருக்கு இப்ப ஜனம் எல்லாம் படம் நிக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப ஆண்டவர் சொல்லிட்டதுனால இப்போ ஜனத்தோடு ஆலோசனை பண்றான். என்ன ஆண்டவர் சொன்னதுனால நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். என்ன, யுத்தத்துக்கு போகிற அந்த படைக்கு முன்பதாக, சேனைக்கு முன்பதாக நான் ஆண்டவரை துதிக்கிற பாடல்களை நிறுத்த போகிறேன் என்று அந்த ஆலோசனை, அவன் செய்த காரியத்தை கர்த்தர் அனுகூலமாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் பெரிய சேனை, அந்த சேனையெல்லாம் பின்னக்க வச்சுட்டு பாடல்களை முன்பாக நிக்க வைக்கணும்னா கொஞ்சம் கடினமான காரியம்தான்.
ஆனால் அவன் அது எதை செய்தான்? அவன் கர்த்தரை மேல கர்த்தரை முன் வச்சு அவன் காரியத்தை செய்கிறத எங்க நானும் பார்க்கிறோம் பாரு. இப்ப சேனைக்கு முன்பாக அது வரைக்கும் சேனையை தான் அவன் நம்பி இருந்தான். இப்போ அவன் எதை நம்புகிறான்னா கர்த்தரை அவன் முன்பாக வைக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கர்த்தரை முன்பாக ஒரு பெரிய காரியம் தான். அந்த பெரிய காரியத்தை மாற்றுவதற்கு எல்லாரிடம் சொல்லணும், மறுபடியும் அதை சேனை பின் வாங்கணும், பாடகரை முன் போனோம். இது காரியம்தான். இது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஆனால் அவன் கர்த்தரை முன் வச்சு அந்த காரியத்தை செய்த போது கர்த்தர் அந்த காரியத்தை என்ன பண்ணினாரு? ஆண்டவர் அவனுக்கு அனுகூலமாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 22ஆம் வசனம் பார்க்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது பாருங்களேன், ஆண்டவர் எப்படியா அவன் காரியங்களை எல்லாம் அவர் அனுகூலமாய் மாற்றுத பாரு, லகுவாய் எளிதாய் மாற்றுத பார்க்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயர் மலை தேசத்தார ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இந்த காலை லகுவாய் செய்த, அவன் யுத்தத்தையே போகல. ஆனா கர்த்தர் அவ்வளோ பெரிய காரியத்தை அவனுக்கு அனுகூலமாய் கர்த்தர் நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் மேல கிருபையாய் கர்த்தர் இருந்தார். அதனால அவன் பாடுறான், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேடின காரியங்கள், அவன் நம்பின காரியங்கள், அவன் செய்த காரியங்களை கர்த்தர் அனுகூலமாய் இங்க மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதி. ஏனென்றால் அவன் மேல் கிருபையாயிருக்கிறது. இப்போ உங்க மேல கிருபையாய் இருக்கிறவர், நீங்க தேடுகிற காரியங்கள், நீ நம்புகிற காரியங்கள், நீங்க செய்ய காரியங்களை கர்த்தர் அனுகூலமாய் மாற்றி உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது முதல் காரியம், கிருபையாய் இருக்கிறவர் என் கிருபையை என்னென்னைக்கு அவனுக்காக காப்பேன் என்று சொன்ன அந்த கிருபையாய் இருக்கிறவர். முதலாவது அனுகூலமாய் நடக்க கிருபையாய் இருக்கிறவர். இரண்டாவதாய் நாம் பார்க்கிறோம், அதிசீக்கிரமாய் நடக்க கிருபையாய் இருக்கிறார். நம் காரியம் எல்லாம் அதிசீக்கிரமாய் நடக்கத்தக்கதாக ஆண்டவர் நம் மேல கிருபையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபையாய் இருக்கும் போது காரியங்கள் தாமதிப்பது இல்லவே இல்லை, காரியங்கள் தடைப்படுவது இல்லை, காரியங்கள் அப்படியே நிற்பது இல்லை. அதெல்லாம் அதிசீக்கிரமாய் நடக்கும்படியாய் கர்த்தர் கிருபையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லாமே அல்ல, அவர் நம்ம கிருபையா இருக்கும் போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் ஒரு நாள் தாமதிக்காது. அதெல்லாம் சீக்கிரத்திலே அதெல்லாம் நடக்கும். சீக்கிரத்துல அதெல்லாம் நிறைவேறுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பார்க்கிறோம். அதிசீக்கிரத்தில் நீங்க இந்த லேசான உபத்திரம். ஹல்லேலூயா. அதிசீக்கிரத்துல நீங்க அப்படின்னா அது சீக்கிரத்துல கர்த்தர் காரியத்தை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசீக்கிரமாய் துரிதமாய் கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்க, அந்த கிருபையாய் இருக்கிறவர், அந்த கிருபையாய் இருக்க எதையும் தாமதிக்கிறவர் அல்ல. அது சீக்கிரத்துல நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சீக்கிரமா இந்த காரியத்தை முடிக்க வேண்டுமோ, எவ்வளவு சீக்கிரமா இந்த காரியங்கள் நம்மள மாற வேண்டுமோ, எவ்வளவு சீக்கிரமா இந்த காரியங்கள் நம்மளோட வாழ்க்கை நடக்க வேண்டுமோ, கர்த்தர் அவ்வளவு சீக்கிரமா இந்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அது நிமித்தம் என் வாழ்க்கையில வேதனையோ கண்ணீரையோ வாழ்க்கை இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 147ஆம் சங்கீதம் 147ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 147ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. ஹல்லேலூயா. மகா தீவிரம், அதான் அது சீக்கிரமாய் அவர் சொல் என்ன செய்கிறது, செல்கிறது. பாருங்க, அதான் வேதம் சொல்ல, நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும்.
அவர் சொல்லும் போது அவருடைய சொல் அதி சீக்கிரமாய் அதி விரைவாய் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதா இருக்கு. எந்த வார்த்தையை சொல்லுகிறாரோ, எந்த காரியத்தை என் வாழ்க்கையில சொல்லுகிறாரோ அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சீக்கிரமாய் அது என்ன செய்கிறது, நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஏசாயா 60:22 ஏசாயா 60:22 பார்க்கிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவா, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தீவிரமாய் அவர் நடப்பிக்கிற தேவனை நாம் இமைத்த மூடி திறக்கிறது அவ்வளவு சீக்கிரத்துல கர்த்தர் காரியங்களை அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது சீக்கிரத்துல அதி விரைவில் அது தீவிரமாய் அந்த காரியங்களை அவர் நமக்காக செய்ய அவர் உங்க மேல கிருபையாய் இருக்கிறவர். அல்லேலூயா. அந்த கிருபையாய் இருக்கிறவர் அது எதையும் அவர் தாமதிக்கிறது இல்லவே இல்லை. பாருங்க, ஏசாயா 16 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும். ஏசாயா 16:5 கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்தில் நீதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பாங்க. பாருங்க, நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர். அல்லேலூயா, அல்லேலூயா. துரிதமாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் சீக்கிரமாய் கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கிருபையாய் இருக்கிறவர். அல்லேலூயா. இந்த கிருபையாய் இருக்கிறவர் அவர் சீக்கிரத்தில் அந்த காரியங்கள் எல்லாம் அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறாரு. ஏசாயா 46:13 நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால், ஏசாயா 46:13 என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, நான் சீயோனில் ரட்சிப்பை இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேங்க. நான் பார்க்கிறேன், என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்ப என் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. கர்த்தர் தன் காரியத்துல அவர் தாமதிக்கிறவர் அல்ல. இந்த காரியங்களை செய்யும் போது அவர் தீவிரமாய் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அந்த கிருபையாய் இருக்கிறவர் அதி சீக்கிரமாய் நடக்கத்தக்கதாய் அவர் கிருபையாய் இருக்கிறவர். அவர் எப்படியெல்லாம் எந்தெந்த காரியத்தெல்லாம் அவர் செய்ய போகிறார் பார்க்கும்போது, ஒன்று ஜெபிக்கும் காரியங்கள். நீங்க எந்த காரியம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியங்களை, நீங்க ஜெபிக்கும் காரியங்களை அவர் அதி சீக்கிரமாய் நடக்கத்தக்கதாய் கிருபையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற காரியங்கள், நீங்க எந்த காரியங்களுக்காக நீங்க தேவனிடத்தில் நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அதிசீக்கிரமாய் நடக்கும்படி அவர் கிருபையாய் இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உங்க மேல, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல கிருபையாய் இருக்கிறவர் நீங்க ஏறெடுக்க ஒவ்வொரு ஜபங்களுக்கும் ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் அவர் சீக்கிரமாய் தீவிரமாய் அதை நடக்கும்படி செய்கிற தேவன். அல்லேலூயா. உங்க காரியங்கள், நீங்க ஜெபிக்கிற காரியம் எல்லாம் அது தாமதிக்கிறது அல்ல, அது தடையாய் இருப்பதல்ல, அது சீக்கிரமாய் நடக்கத்தக்கதாய் அவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அந்த கிருபையாய் மேல கிருபையாய் இருக்கிறாரு. அதனால ஜெபிக்க காரியம் எல்லாம் அவர் அதி சீக்கிரமாய் துரிதமாய் அவர் தீவிரமாய் செய்கிறார் என்ற அந்த சிந்தையில வைத்து நம்ம அதிகமாய் நம்ம காரியங்களுக்கு ஜெபிக்க, ஒரு நாளும் இந்த காரியங்கள் மாறலையே என்று ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நான் துவண்டு போகக்கூடாது. நம்ம பலப்படுத்தி கொண்டு நான் ஜெபிக்கிறேன், என் ஜபங்கள், என் ஜெபிக்கிற காரியங்களை அவர் சீக்கிரமாய் நிறைவேற்றுகிற தேவன், அது சீக்கிரமாய் நடப்பிக்கிறவர், அது தீவிரமாய் நடக்கும்படி அவர் மேல கிருபையாய் இருக்கிறார் என்று அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கும் காரியங்கள்
அடுத்தது பாருங்க, எதிர்பார்க்கும் காரியங்கள். நான் எந்த காரியங்களை எதிர்பார்த்து எது நடக்கணும் நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேனோ, எந்த காரியங்கள் முடியணும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேனோ, எந்த நன்மைகள் வரணும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேனோ, அதை அவர் அதி சீக்கிரமாய் நடக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒருவேளை கடினமா இருக்கலாம், ஒருவேளை அது பெரிய காரியமா இருக்கலாம். ஆனா நான் எதிர்பார்ப்பேன், ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு தர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கும் போது, நம் ஆண்டவர் நம்பி எதிர்பார்க்கும் போது, தேவன் அதை சீக்கிரமா அதி சீக்கிரமா நம் வாழ்க்கையில நடக்கத்தக்கதாய் அவர் கிருபையாய் இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் செய்யும் போது அது ஒருவரான தடுக்க முடியாத தடை பண்ணுகிறவர் ஒருவரான முடியாது. அல்லேலூயா. அதே போல நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் செய்கிற தேவனாய் இருக்கிறாரு. ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில வராதபடி சில தடைகள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம், சில வாசல்கள் மூடப்பட்டு இருக்கலாம். ஆனாலும் நீங்க எதிர்பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு செய்வார், இந்த காரியம் நிச்சயமாய் கர்த்தரால் நட முடியும் என்று நீங்க எதிர்பாருங்க. தேவன் அடைக்கப்பட்ட வாசலெல்லாம் திறந்து தடைகள் எல்லாம் உடைத்து ஆண்டவர் இந்த காரியங்களை உங்க வாழ்க்கையில நடக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது சீக்கிரமா இந்த காரியங்களை கர்த்தர் செய்கிற தேவன். அடுத்ததான் நாம் பார்க்கிறோம், விரும்பும் காரியங்கள். என்ன விரும்புகிறீங்களோ கர்த்தர் அதை உங்க அதி சீக்கிரத்துல அதை நிறைவேற்றுகிற தேவன். விருப்பங்கள் உங்க மனதுல, இந்த வேதம் சொல்ல கர்த்தருடைய மன மகிழ்ச்சி அவன் இருதயத்தின் வேண்டுதல், அதனால விருப்பங்களை அவர் என்ன செய்வாராம், அவர் அருள் செய்கிற தேவனாய் இருக்கு. அதனால நம்முடைய விருப்பங்கள் என்னவா இருந்தாலும், விரும்புகிற காரியங்கள் ஒருவேளை பெரிய காரியமா இருக்கலாம், ஆனாலும் தேவனை விரும்ப காரியத்தை அவர் சீக்கிரத்திலே அவர் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் கிருபையாய் இருக்கிற தேவன். கிருபையாய் இருக்கிற தேவன் நம்ம விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. நீங்க வேதத்துல நீங்க எசேக்கியா ராஜாவை குறித்து நீங்க வாசித்து பார்ப்பீங்களானா, அவன் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அதி சீக்கிரமாய் துரிதமாய் தீவிரமாய் கர்த்தர் செய்தார் என்பதை இந்த வேத சம்பவங்களை நம்மால பார்க்க முடியும். நீங்க 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் அந்த சம்பவத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால், அவன் வியாதிப்பட்ட மரண தருவாயில இருக்கிறான். இப்ப தீர்க்கதரிசி வருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி வரும்போது, ஏசாயா நல்லா தீர்க்கதரிசி வர நல்ல ஒரு செய்தி தான் இருக்கும் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவன் நினைத்தபடி அவன் செய்தி இல்லை. என்னவென்றால், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டி, நீங்க மரித்து போவீன்னு சொல்லு. தேவனே அந்த காரியத்தை சொன்னது அதை கேட்டு இந்த எசேக்கியா என்ன செய்யறான்னு பாருங்க. 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவன் ஜெபிக்கிறத இங்க நம்மால பார்க்கணும். எந்த தேவன் சொன்னாரோ அதே தேவனிடத்துல அவன் ஜெபிக்கிறான். அப்போது எசேக்கியா தன் முகத்தை சூரப்புறம் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து அது பார்வைக்கு நலமான செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இங்க நாம் பார்க்கிறோம், அவன் காரியத்தை ஆனா எவ்வளவு தீவிரமாய் எவ்வளவு அதி சீக்கிரமாய் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறத இந்த வேத சம்பவத்துல பார்க்கிறோம். 4ஆம் வசனம் பார்க்கிறோம், ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே, அரண்மனை பாதி போகிறதுக்குள்ளாகவே கர்த்தர் அவனோடு கூட இடைபெறுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தை அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி பாருங்க. அவன் முதலாவது பார்க்கிறோம், அவன் ஜெபிக்கும் காரியத்துக்கு ஆண்டு எவ்வளவு சீக்கிரமாய் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறாரு பாருங்களேன். அவன் ஏசாயா அந்த தீர்க்க சொல்லிட்டு அந்த அரண்மனை பாதி கூட போகல, அவ்வளவு சீக்கிரத்துல அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா.
கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சீக்கிரமாய் துரிதமாய் தீவிரமாய் இந்த காரியத்துல அவனுடைய செயல்படுகிறத இங்க நம்மளால பார்க்க முடியுமா? வீட்டு வாசலை தாண்ட கூட இல்லை பாரு. அவ்வளவு சீக்கிரமாய் ஜெபிக்கும் காரியங்களையே கர்த்தர் துரிதமாய் இங்க நடக்கிறத இங்க நம்மால பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது போல நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிக்கும் காரியங்களிலே கர்த்தர் அதி சீக்கிரமாய் நடக்கத்தக்கதாய் அவர் கிருபையாய் இருக்கிறவர். பாருங்க, அந்த எசேக்கியா மீது அவர் கிருபையாய் இருந்ததுனால அவர் 2 வார்த்தை தான் சொல்லி ஜெபித்தான் பாருங்களேன். இந்த 2 வார்த்தை கூட பரலோகத்தை எட்டி இருக்கும், பரலோகத்துக்கே போயிருக்கும், பரலோகத்தையே போயிடுச்சு பாருங்க. அவ்வளவு சீக்கிரத்துல இந்த நாள்ல இருக்கிற இந்த இன்டர்நெட் கூட அவ்வளவு வேகமா செயல்படாது பாருங்க. அவ்வளவு சீக்கிரத்துல என்ன பண்றாரு ஆண்டவர் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறத இங்க நம்மளால பார்க்கும் போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபம் ஆண்டவர் அப்படியாய் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு நான் உறுதியோடு நான் ஊக்கத்தோடு நான் சோர்ந்து போகாம நான் துவமுண்டு போகாம என் ஜெபத்தை நான் ஏறெடுக்கும் போது கர்த்தர் ஜெபத்துக்கு அதி சீக்கிரமாய் கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம் ஜெபத்தை இன்னும் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது, இடவிடாமல் நாம் ஜெபிக்க சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்க. அந்த எசேக்கியா பார்க்கிறோம், கர்த்தருக்கு அவன் கேட்ட வார்த்தை கண்டு அவன் என்ன செய்யல, அவன் சோர்ந்து போய் முடங்கி போய் ஒரு இடத்துல உட்காரல. ஆண்டவரே சொல்லிட்டாருப்பா, இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நான் நினைக்கல. அவ அப்படி சொன்னாலும் அதே தேவனத்துல அவன் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதி சீக்கிரமாய் காரியங்களை அவர் செய்கிற தேவன். 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். எந்த தேவன் சொன்னார் நீ மரித்து போய், அதே தேவன் இப்ப சொல்றாரு. ஏன்? அவன் ஜெபத்துக்கு அதி சீக்கிரமாய் கர்த்தர் நடக்க பண்ணினார். அல்லேலூயா. அவன் அந்த ஜெபித்த காரியத்தை அதி சீக்கிரமாய் நடக்க பண்ணுகிறார். என்ன? உன்னை நான் குணமாக்க, உன் கண்ணீரை கண்ட, உன் விண்ணப்பத்தை உன் கண்ணீரை கண்ட, நான் உன்னை குணமாக்குவேன் சொல்லி. அல்லேலூயா. இது போல ஜெபிக்கும் நிச்சயமா கர்த்தர் எல்லா காரியமும் அதி சீக்கிரமாய் நடக்கத்தக்கதாய் கர்த்தர் அவன் நம்மேல் கிருபையாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்லங்க, எதிர்பார்க்கும் அவன் என்ன எதிர்பார்த்தானோ அந்த காரியங்களை கர்த்தர் அதி சீக்கிரத்துல நிறைவேற்றுகிறத பார்க்கிறோம். நீங்க அந்த 5ஆம் வசனத்துல பாருங்களேன், நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். இவன் கேட்கல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் இவன் கேட்கல. ஆனா இவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வியாதி நிமித்தம் என்னால கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக முடியல, அதனால கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ள இருந்தது. நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்பையும் கர்த்தர் இங்க நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் பார்க்க 3ஆம் நாள் ஏன் உனக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. அதே போல அந்த காலைவேளை உங்களுக்குள்ள ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு, அதை நான் துரிதமாய் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அதை நான் சீக்கிரமாய் நிறைவேற்ற. நீ என்ன எதிர்பார்த்து, என்ன நம்பி நீ என்னை நோக்கி எதை எதிர்பார்த்து கொண்டு, என்ன நன்மை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயோ அதை உன் வாழ்க்கையில சீக்கிரத்துல நான் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் சொல்ல, நீ என்ன செய்யணும், நீ 3ஆம் நாளிலே நீ ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்லி அவனை எதிர்பார்ப்பை கர்த்தர் இங்க சொல்றது இங்க நிறைவேற்றதை பார்க்க. உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டவே. எதிர்பார்ப்பெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் நான் இருந்தா எனக்கு நல்லா இருக்குமே என்று சொல்லி தேவன் அதை எல்லாவற்றையும் அவனுக்கு எதிர்பார்க்கிறது எல்லாவற்றையும் அந்த சீக்கிரத்துல இங்க நிறைவேற்றுகிறத இங்க நம்மால பார்க்க முடியும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, விரும்பின காரியத்தை கர்த்தர் அவனுக்காக செய்கிறான். இப்ப அவன் கேட்கிறான், இதெல்லாம் நடக்கும்,
நான் இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்ட போது 9ஆம் வசனம் பார்க்கிறோம். அதற்கு ஏசாயா கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படி செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாக அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டார். அப்ப இருந்த அந்த சூரிய கடிகாரம் முன்னாடி போகிற அந்த கடிகாரத்துல பார்க்க முள்ளு என்ன செய்ய முன்னாடி தான் போகும் தவிர பின்னாடி போகவே போவாது. நம்மளே திருப்பி வச்சாதான் அது, இல்லைன்னா அது என்ன செய்யாது, முன்னாடி போற முள்ளு பின்னாடி போகவே போவாது. அவன் என்ன கேட்கறான்னா முன்னாடி போகிற இந்த முள்ளு பின்னாடி போகணும் அப்படிங்க. அவனுடைய விருப்பம் பாருங்களேன். விருப்பம் நடக்க முடியாதுதான், அது சாத்தியம் இல்லைதான். ஏன்னா அது முன்னாடி தான் போகாது, பின்னாடி போகாது, சாத்தியம் இல்லாத காரியம்தான். ஆனா அவன் விரும்பினதை கேட்டதை விரும்பினதை கர்த்தர் அவனுக்கு நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான், அதற்கு எசேக்கியா சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றால். அப்போது ஏசாயா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் 10 பாகை முன் போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்படி செய்தார். நடக்க முடியாத காரியமா இருந்தாலும் நான் விரும்புகிறதை கர்த்தர் அதி சீக்கிரத்திலே கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் நீங்க விரும்புகிறதை கர்த்தர் நிறைவேற்ற அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இது 2வது காரியம். மூன்றாவது சொல்லி நான் முடிக்கிறேன். பார்க்கும்போது என் கிருபையா என்றைக்கு அவனை காப்பேன் என்று சொன்ன தெய்வன் மேல கிருபையா இருக்கிறவர். 3வதாக அற்புதமாய் நடக்க கிருபையாய் இருக்கிறார். நம் காரியம் எல்லாம் அற்புதமாய் நடக்க ஆண்டவர் கிருபையாய் இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா. வேதத்துல பாருங்க, அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன் என்று சொல்லி வேதத்துல நம்மளால பார்க்க, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிற நாம் நினைப்பதற்கு நாம் வேண்டுவதற்கு மிக அதிகமாய் செய்கிறார் என்று வேதத்துல நம்மளால பார்க்க முடியும். பாருங்க, எரேமியா 33 பார்க்கிறோம், என்னை நோக்கிக்கோ, நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல். யோபு 37:5 கடைசியில பார்க்க, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறேன் என்று சொல்ற. பார்க்கும்போது கர்த்தர் நம் காரியங்கள் எல்லாவற்றையும் அற்புதமாய் நடக்க கிருபையாய் இருக்கிறவர். அற்புதமாய் நடக்க நம்ம எதிர்பார்ப்பதற்கு மேலாக, நான் நினைப்பதற்கு மேலாக, நான் எண்ணுவதற்கு மேலாக கர்த்தர் காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மேல கிருபையா இருக்கிறவர். நீ எதிர்பார்ப்பதற்கு மேல, நீ நினைப்பதற்கு மேலாக கர்த்தர் காரியங்களை செய்ய அவர் நல்லவராய் இருக்காங்க. மேல அவர் கிருபையாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நாம் தேவன் மேல கிருபையாய் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் போது, அந்த கிருபையை நம்ம சார்ந்து இருக்கும் போது, அவரையே நாம் சார்ந்து இருக்கும் போது, நம் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதமாய் காரியங்களை நடப்பிக்கிற அவர் தேவனாய் இருக்கிற என்ன நெருக்கும் காரியங்கள். ஒன்று, நான் நெருக்கும் காரியங்களை அவர் அற்புதமாய் நடப்பிக்கிறார். எதிர்க்கும் காரியங்கள், என் வாழ்க்கையில எதெல்லாம் எதிர்த்து நிற்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர் அற்புதமாய் நடக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்க்கும் காரியம், எனக்கு வாழ்க்கை எந்தெந்த காரியங்கள் ஒருவேளை சூழ்நிலை எதிர்த்து நிற்கலாம், மனுஷன் எதிர்த்து நிற்கலாம், ஆனா தேவன் அது எல்லாவற்றையும் அவர் அற்புதமாய் அவர் நடக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முடக்கும் காரியங்கள்,
என்னை முடக்கும்படி செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புதமாய் நடக்கும்படி அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். நான் எந்தெந்த காரியத்தை நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கேன், எந்த காரியங்கள் என்னை நெருக்கி கொண்டு இருக்கிறதோ கர்த்தர் அதெல்லாம் அற்புதமாய் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதெல்லாம் அற்புதமாய் நடக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்க மேல் அவர் கிருபையாய் இருக்கிறவர். நீங்க வேதத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்க்கும்போது, யோபின் வாழ்க்கையில இங்க பார்க்கும்போது கர்த்தர் வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவர் அற்புதமா இந்த காரியங்கள் நடக்க பண்ணுகிறத இந்த யோபின் புஸ்தகத்துல நம்மால பார்க்க முடியும். அவன் ஒரு சமயத்துல அவன் கேட்ட ஒரு கேள்வி என்னவென்றால், அவன் கேட்கும் போது யோபு 29ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் 2 பார்க்கிறோம். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி அந்த நாட்கள் எனக்கு உண்டாயிருந்த சரி இப்போது இருந்தா நலமா இருக்கும். இப்போது ஆண்டவர் என்னை முன்பாக எப்படி என்னை வைத்தாரோ இப்போ எனக்கு அது போல இருந்த நல்லமா இருக்கையே. இப்போது நான் வெறுமையா இருக்கிறேன். இப்போது என் வாழ்க்கை மோசத்துல மோசமா இருக்கு. வேலைக்காரன் கூட என்னை மதிக்க மாட்டேன்றான். அப்படிப்பட்ட மோசமானவன் நிலையில அவன் வாழ்க்கை இருக்கிறது. எல்லா காரியங்களும் அவனை போட்டு நெருக்குது. அவன் இருந்த சொத்து போயிடுச்சு, பிள்ளைகள் போயிடுச்சு, சரீரம் சுகம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப எல்லாமே அவனை நெருக்குது. ஆனா கர்த்தர் அந்த நெருக்கும் காரியங்கள் எல்லாவற்றையும் அற்புதமாய் கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. ஏனென்னா யோபு மேல அவர் கிருபையாய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையாய் இருந்தது. அவன் காரியங்கள் அற்புதமாய் நடக்குது பாருங்களேன். ஒரு சமயம் பார்க்கிறோம், எந்த காரியங்களும் நெருக்கினதோ எல்லாம் அவனை விட்டு அகன்று போகிறத பார்க்கிறோம். யோபு 42ஆம் அதிகாரத்துல இங்க வாசித்து பார்க்கும் போது அங்க நாம் பார்க்கிறோம். யோபு 42:10 பார்க்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றான். யோபுக்கு எல்லாவற்றையும் பார்க்கிறோம். இரட்டத்தனையாய் அவனுக்கு தந்தருளினார். அப்போது அவனுடைய எல்லா சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவன் அவன் நெருக்கின காரியங்களை ஆண்டவர் அற்புதமா இங்க மாற்றுகிறத பாரு. இப்ப அவன் சரீர வியாதிலாம் மறைஞ்சு போகுது. எப்படி மறைஞ்சு போச்சு, எதனால மறைஞ்சு தெரியாது. ஆனால் அவன் சரீர காரியம் எல்லாம் மறைந்து போய் இப்ப ரோட்ல இருந்தவன் இப்ப வீட்டுக்கு போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுக்கு போனவனை தேடி ஜனங்களை வர ஆரம்பிக்கிறது. தேவன் அவன் காரியத்தை எப்படி அற்புதமாய் நடத்துகிறத இங்க நம்மால பார்க்க முடியும். ஏன்? அவன் மேல் கிருபையாய் இருந்தார். அல்லேலூயா. அதே போல உங்க மேல கிருபையாய் இருக்கிறவர் உங்க காரியங்களை எல்லாம் கர்த்தர் அற்புதமாய் நடத்த போறாரு. ஒருவேளை சில காரியங்களிலே நீங்க நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். இந்த நெருக்கம் எப்படி மாறப்போகுதுன்னு நினைக்கலாம். கர்த்தர் அதை அற்புதமாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், உங்க வேலை ஸ்தலம், உங்க வியாபாரங்கள் இருக்கலாம், பிள்ளைகள் உங்க படிப்புல நீங்க நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் அதெல்லாம் அற்புதம் நடத்த போகிறார். அல்லேலூயா. இந்த நெருக்கம் எனக்கு எப்படி மாறப்போகுதுன்னு ஒருவேளை நினைக்கலாம். இது என்ன பண்ணினா மாறணும் என்று நினைக்கலாம். ஆனா கர்த்தரே அந்த காரியத்தை உங்களுக்காக செய்ய போகிறாரு. அந்த காரியம் எல்லாம் அற்புதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் எதிர்க்கும் காரியம், அவனை எதிர்த்த காரியங்கள் எல்லாம் இப்ப இங்க மாறுகிறத பார்க்க, அற்புதமாய் மாறுகிறத பார்க்க. எந்த காரியங்கள் அவனை எதிர்த்து நின்றதோ, யாரா எதிர்த்து நின்றாங்களோ அந்த காரியங்களே அவனுக்கு கால் அடியில வரும்படி கர்த்தர் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நண்பர்கள் அவனை எதிர்த்தார்களோ இப்ப அவங்களே அவங்க கிட்ட வராங்க பாருங்க. காலடியில வர வைக்கிறாரு பாருங்க. எந்த பிரச்சனை அவன் தலைமையில இருந்ததோ அதெல்லாம் அவன் காலு கீழே வருது. தேவன் அப்படியா ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் அற்புதமா இந்த காரியத்தை நடப்பிக்கிறார். யோபுக்கே தெரியல இந்த காரியம் எதனால நடக்குது, எப்படி நடக்குது என்று அவனுக்கே ஆச்சரியமா இருந்திருக்கும் பாருங்க.
தேவன் நீங்க ஆச்சரியப்படும்படியாய் சில காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எதெல்லாம் உங்களுக்கு தலைக்கு மேல இருந்ததோ அதில் அவங்க கால் கீழே கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. எதெல்லாம் உங்க தலை மேல இருந்து உங்களை வாழ்க்கையில உங்களை போராட்டங்களுக்கு கொண்டு வந்ததோ அதில் உங்களை கால் கீழே இருக்கும்படி கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதெல்லாம் உங்க காலையை எதிர்த்து நின்றதோ அதெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. வேதப்பாவும் சத்துருக்கு எச்சகம் பேச அடங்க, நீ அவர் மேடுகளை என்ன செய்வ, நீ மிதிப்பாய் என்று வேதம் சொன்னது போல காரியங்களை கர்த்தர் ஆண்டவர் அற்புதமாய் மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் முடங்கும் காரியம், அவருடைய முடக்கும்படியான காரியங்கள் இருக்கு. தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவர் அற்புதமாய் மாற்றுகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. ஆனா இப்போ 12ஆம் வசனம் பார்க்கிறோம், கர்த்தர் யோபு முன்னிலைமை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியல. காரியங்களை முடங்கும்படியாதான், அவன் வாழ்க்கையே முடங்கி போகும்படியாதான் சூழ்நிலை இருந்தது. ஆனா கர்த்தர் அதெல்லாம் அற்புதமாய் மாற்றினார். அல்லேலூயா. எந்த காரியங்களை அவனை முடங்க பண்ணினதோ அதே காரியத்தை கர்த்தர் அவன் வாழ்க்கையில ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் இழந்து போன 10 பிள்ளைகளையும் கர்த்தர் மறுபடியும் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியா நம்ம உங்களை முடங்க பண்ணும்படியான சூழ்நிலைகள் ஒருவேளை காணப்படலாம், கர்த்தர் அதை அற்புதமாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. ஒரு நாள் நீங்க முடங்கி போக மாட்டீங்க. கர்த்தர் அதெல்லாம் அற்புதமாய் மாற்றி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சூழ்நிலை அவன் முடங்க பண்ணும்படியா வந்தது, ஆனா கர்த்தரை மாற்றி அவனை அற்புதமாய் மாற்றி யோபை மறுபடியுமாய் கர்த்தர் நிமிர பண்ணினார். கர்த்தர் மறுபடியுமா வாழ்க்கை துளிர்க்க பண்ணினார். மறுபடியுமாய் கர்த்தர் அவன் வாழ்க்கை அவன் தலையை உயர்த்துகிறதை இங்க நம்மால பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது போல கர்த்தர் உங்க வாழ்க்கைய மாற்றுகிற தேவன். ஏன் அவங்க மேல அவர் கிருபையாய் இருக்கிறவர். அல்லேலூயா. 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 என் கிருபையை என்றென்றைக்கு அவனுக்காக காப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த ஆண்டவர் என்றென்றைக்கு உங்க மேல கிருபையா இருக்க. விசேஷமா 2024ஆம் வருஷம் இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் உங்க மேல் கிருபையாய் இருக்க போகிறார். அனுகூலமாய் நடக்க கிருபையாய் இருக்கிறவர், அதிசீக்கிரமாய் நடக்க கிருபையாய் இருக்கிறவர், அற்புதமாய் நடக்க கிருபையாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுந்து நின்று கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணி நான் முடிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. ரபஷால தோரபா. என் மேல கிருபையாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம். என் குடும்பத்து மேல கிருபையாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல. எல்லா சத்தத்தை உயர்த்தி எல்லாம் எழும்பிடலாம். எழும்பி நின்று அல்லேலூயா. என் வியாபாரத்துல கிருபையாய் இருக்க போகிறவரு, என் தொழிலிலே கிருபையாய் இருக்க போகிறவரு, என் வேலை ஸ்தலத்தில் என் மேல் கிருபையாய் இருக்க போகிறவரு, என் படிப்பில் என் மேல் கிருபையாய் இருக்க போகிறவரு. ரீபா ஷபரபரபா ரிகதர். என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கிருபையாய் இருக்கிறவரு, என் ஊழியத்தில் கிருபையாய் இருக்கிறவரு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றியோடு ஸ்தோத்திரம் அல்லா. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க காரியங்கள் எல்லாம் அனுகூலமாய் நடக்க, உங்க காரியங்கள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் நடக்க, உங்க காரியங்கள் எல்லாம் அற்புதமாய் நடக்க அவர் உங்க மேல் கிருபையாய் இருக்கிறவர். வாய்களை திறந்து அப்படியே சோதனம் பண்ணுங்க. அப்படியே சோதன சத்தத்தை உயர்த்தி ஓ ரஹந்தரா பாலா துரா ரிகரா துரா பாலா துரா பாலா துரா பாலா ஷபரபா. அது கிருபைய, அது கிருபையாய் இருக்கிறவர், அது
கிருபையினால் உங்களை நிரப்புகிறார். அந்த கிருபையினால் உங்களை நிரப்புகிறார். எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாய் நடக்க போகிறது. எல்லாம் உங்களுக்கு அதிசீக்கிரமாய் நடக்க போகிறது. எல்லாம் அற்புதமாய் நடக்க போகிறது. ஓ ரகந்தரா, அந்த கிருபை, 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 அந்த கிருபை. ஓ ரஹந்தரா பாலதரா பாரா, ஓ யந்தரா லதரா பாலதரா பா, ரிகதரா லதரா பாலா. அந்த கிருபையை ஆண்டவங்க சிரசில் வைக்கிறா. அந்த கிருபையை கத்தவங்க வாழ்க்கையில வைக்கிறாரு. அந்த கிருபை உங்க குடும்பத்துல கத்தல வைக்கிறாரு. உன் ஆவிக்குரிய ஜீவத்தில், உன் ஊழியத்தில், ரிகதரா, உன் வேலை ஸ்தலத்தில், உன் வியாபாரத்தில், உன் படிப்பின் காரியத்தில் கத்தல கிருபையை வைக்கிறா. ரகதரானா நீதாரா கபாலா தோராபாலா ஷபாகரா தீரா தாரா. ஓ ரகா தீரா தாரானா மாலா தூராபாலா ஷபரபா கபரபா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. அந்த கிருபையினை தருகிறதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இது கேட்கிற பார்க்கிற எல்லாரும் மேலும் ஆண்டவரே, ஓ ரபா சந்தரா, அந்த கிருபையை கத்தர் வைத்த ஆண்டவரே, நீங்க நாமே ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த கிருபை எங்க சபையை மேல வைங்க ஆண்டவரே. எங்க ஊழியர்கள் மேல அந்த கிருபையை வைங்க ஆண்டவரே. எல்லாம் அனுகூலமாய் சபையிலும் ஊழியத்திலும் ஊழியங்களிலும் ஆண்டவரே எல்லாம் அனுகூலமாய் நடக்கத்தக்கதா, எல்லாம் அதிசீக்கிரமாய் நடக்கத்தக்கதா, எல்லாம் அற்புதமாய் நடக்கத்தக்கதா கிருபையாய் இருக்கிறவர் சபை மேல, ஊழியத்தின் மேல, ஊழியர்கள் மேல கர்த்தர் கிருபையாய் இருக்கிறதுக்காக உமக்கு சோதரம் 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 ஐயா. தொடர்ந்து ஆண்டவரை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தனித்தனியா பேர் பேராய் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. வேலை, வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. கையெட்டி செய்கின்ற எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. அந்த படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறையா. ஆவிக்குரிய ஜீவங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே அப்பா கிருபையாய் இருந்த ஆண்டவரே, அந்த ஒவ்வொருவரையும் காரியங்கள் அனுகூலமாகவும் அதிசீக்கிரமாகவும் அற்புதமாகவும் கர்த்தர் செய்த ஆண்டவரே, ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீரே ஆண்டவர் எல்லா தேவைகளும் மாற்றி எல்லா தேவையும் சந்திங்க. ஆண்டவரே, நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இதுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று போராடுகிற எல்லா விசுவாச வல்லமைகளை பலவான இயேசுவின் நாமத்தினால கட்டு போடுகிறோம். தேவரே, நீரே கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வீரா. எல்லா துதிகான மையம் எல்லாமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னுடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொருடைய சகல பரிசுத்தவனும் விசேஷவனும் அந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் முழுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பாரு. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.